அதிமுக அம்மானியைச் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரில் பார்க்கலாம். இன்று காலை மரியாதை நிமித்தமாக நான் வந்து சந்தித்தேன். அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முக்கியமான ஆலோசனைகளில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடெங்கும் தமிழ்நாட்டின் 8 திசைகளில் இருந்தும் 16 கோணங்களில் இருந்தும் முகம் தெரியாத தம்பிமார்கள் டிடிவி தினகரன் தலைமையை ஆதரித்து தகவல்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் தலைமை கழகத்திற்கு வந்து கழக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற அந்த நல்ல பொழுது எப்போது வரும் என்று என்னிடத்திலேயே கேட்கிறார்கள். தலைமை கழகத்திற்கு நிச்சயம் வருவார். அவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர். கழகத்தின் பொதுச் செயலாளர் செயல்பட முடியாத நிலையில் இந்த கட்சியின் எல்லா நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சகல அதிகாரமும் டிடிவி தினகரன் என்கிற துணை பொதுச் செயலாளருக்குத்தான் இருக்கிறது. இதிலே வேறு யாரும் தலையிடவோ அத்துமீறவோ கேள்வி கேட்பதற்கு கூட யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதிகாரிகள் எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்க, அப்படியே இன்னும் தலைமை அலுவலகத்துக்கு சென்று கட்சி பணி துவங்காம இருக்காரு. ஒரு பொன்மாலை பொழுதுக்காக காத்திருக்கிறோம். அந்த பொன்மாலை பொழுது எப்போ வரும்? வரும் வரும் வரும். ஒரு அனைத்து அதிகாரமும் துணை பொதுச் செயலாளருக்கு உண்டுன்னு சொல்றீங்க. ஆனால் ஆட்சியில தகவல் கேட்கும் போது அதிமுகவில் பொதுச் செயலாளர் அந்த பதவியோ துணை பொதுச் செயலாளர் பதவியோ இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குது. இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு விளக்கம் கொடுத்து? பன்னீர்செல்வம் தரப்பு ஆட்சியிட்ட கேட்கும் போது பன்னீர்செல்வம் சொல்லுகிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் போட்டு கேட்டும் போது துணை பொதுச் செயலாளரோ பொதுச் செயலாளரோ யாரும் இல்ல, அந்த விவகாரம் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கு அப்படின்ற பதில் வந்திருக்கு. துணை பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பில் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையமே எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியாது. கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம். பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்டவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். ஒருவரை நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. நியமன பொதுச் செயலாளர் கிடையாது, பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளர். யார் கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்வி கேட்கிறவரை முன்மொழிந்த பொதுச் செயலாளர். அப்படியெல்லாம் கைது செய்ய முடியாது. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைமை கழகத்திற்கு வருவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. கட்சி அலுவலகத்திற்கு போவது முதல்ல இருக்குமா இல்ல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது முதல்ல இருக்கும்? அது ஓரிரு தினங்களில் அறிவிப்பார். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போறது சம்பந்தமாக ஏதாவது ஆலோசனை நடத்தினாரா? நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், அவருக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாவும் நீங்க இருப்பீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டார். பொதுமக்கள் மத்தியில எந்த செய்திகளை முன்வைக்கலாம், தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்ன, இதற்கு என்ன தீர்வு என்ன என்கிட்ட ஆலோசிச்சார். மக்கள் மத்தியில நீங்க எதை சொல்லி ஒரு கூட்டம் போடுறதோ பொதுக்கூட்டத்திலேயே எதை வந்து நீங்க போக்கஸ் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, துணை பொதுச் செயலர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுதே நான் பொதுக்கூட்டங்கள்ல பேசிட்டேன். தலைமை கழகத்திற்கு டிடிவி தினகரன் வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும், தமிழகத்தின் பல பகுதிகளில் இருப்பவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் நாஞ்சில் சம்பத் கூறியிருக்கிறார். இது குறித்த செய்தியை பிறகு விரிவாக பார்க்கலாம்.